ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிச்சனில் வந்து மீனை வந்து போட்டு அனுப்புறது வந்து பார்த்து எல்லாருமே வந்து ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலோட அப்பா வந்து கடையிலேருந்து எல்லாருமே வந்து அவங்க சித்தப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம செந்திலோட அப்பா வந்து பேசுகிறாங்க. ஸோ என்ன செந்திலுக்கு ஃபோன் அடித்தா எடுக்கக்கூட மாட்றான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கோவமாக வந்து கேட்குறாங்க. ஆனால் அதை வந்து எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வந்து கம்முன்னு அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலேருந்து போட்டு உடச்சிட்றாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஃபோனெல்லாம் அடிக்கலை, ஆனால் பீச்சில் இருந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி வந்து தங்கமயில் வந்து எப்பயும் போல் வந்து உளறிறாங்க. உளரணுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஷாக் ஆகி ரொம்ப வந்து கோவமாக கடுப்பில் வந்து இருக்காங்க. நம்ம விஜய் அத்தை எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. இருந்தோன்னு பார்த்திங்கன்னா சரின்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறக்கு. அப்போ நீயும் சொல்ல மாட்டேங்கிற விஜி, உனத்தனமாக ஃபோட்டோ வந்திருக்கு, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? இன்னும் தங்கமயில் சொல்லுவோம் இது ஃபோனில் தானே இருக்குது அந்த ஃபோட்டோ, நீ காமி விஜின்னு தங்கமயில் சொல்லவும் அவங்க மாமனாருக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், நீங்களாம் சொல்ல மாட்டிங்களா? அப்போ எனக்கு தெரியாமல் என்னென்ன விஷயம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மாமனார் வந்து ரொம்ப வந்து கடுப்பாகிறாங்க. கடுப்பானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து கலைஞ்சு போயிடுறாங்க. கலைஞ்சு போனோடனே அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து விஜயும் அவங்க அத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வந்து உள்ளக்க வராங்க. ஸோ ஆம்லேட் வேணால் போட்டு தட்டுறதே, நீங்கள் ஆம்லேட்டு போட்டு தட்டே அப்படின்னு உங்களுக்கு ஆனாங்கான தேன்னத்தே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா நான் இங்கே தான்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்லுவாங்க, நீ பேசணுன்றதுக்காக வந்து ஏதோ தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடுறீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் அன்றைக்கி டியூஷன் விஷயத்த சொன்னீங்க, இன்றைக்கி என்னடானா மீனாக்கா விஷயத்தை வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இந்த அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக ஆரம்பிச்சோன்னே பார்த்திங்கன்னா எதுக்குமா அழுகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் நினச்சிக்காதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோச்சிட்டு வந்து தங்கமயில் வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்து, நீ எதுக்கு விஜய் இப்படிலாம் சொன்னேன், அவன் எதையும் போய் அவங்க மாமனார்கிட்ட போய் சொல்லிட்டா என்ன செய்ய அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ எதுவுமே நான் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் வந்து ஏங்க அழுதுட்ருக்காங்க. எங்கே வந்து தங்கமயில் அழுதுட்ருக்காங்க. ஸோ சரின்ட்டு அப்போ வந்து சரணா வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. எதுக்கு வந்து சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன அத்தா இன்றைக்கி என்ன ஏசுகிறாங்க, இன்றைக்கி என்னென்னா விஜய் வந்து இப்படி சொல்கிறாங்க, நான் அவங்க அவங்க உண்மையை தானே சொன்னேன், அவங்களுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னு சொல்லி தானே நான் சொன்னேன் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் தேவையில்லா சொல்கிற, அவங்க வந்து மெதுவாக சொல்லுவாங்க, முன்ன பின்ன கட்சி சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளேயும் போய் சொல்கிற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரின்ட்டு சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. சரவணன் எனக்கெலாம் வரல, எனக்கெலாம் பசிக்கலை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. சரி நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு வந்து சரவணன் வந்து ஜாலியாக போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட உட்காந்துருப்பாங்க. தங்கமயில் வந்து வரலன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து தங்கமயில் வாமா சாப்பிட வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு தங்கமயில் வாமா சிரிச்சுட்டே வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க. சரிட்டு அவளுக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் அவங்க விஜயோட ஹஸ்பண்டுக்கு அதற்கு வந்து சாப்பாடு வைமா கூட்டு வைமான்னு சொன்னாங்க. அவங்க முறைச்சிட்டே வேறு எதையும் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதோட வந்து இன்றைக்கி வந்து சீரியல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.